குருவே சரணம். ஒரு அழகான ஒரு குட்டி கதை. கண்டிப்பாக எல்லாரும் பொறுமையாக கேட்கணும். இந்த கதையை ஒரு முறைக்கு இருமுறை ரொம்ப நிதானமாக கேட்டிங்கன்னா நான் ஏதோ ஒரு மெசேஜ் அதில் கொண்டு வர்றேன் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு புரியலாம். ஒரு அழகான ஊர். அந்த அழகான ஊரில் எல்லா விதமான செல்வங்களும் கனிம வளங்களும் விவசாயமும் பச்சை பசேல் என்ற அந்த விவசாய பூமிகளும் நீர்நிலைகளும் அந்த ஊருக்கு எந்த பஞ்சமுமே கிடையாது. நல்ல செழிப்பான பூமி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு அற்புதமான அருமையான குணங்களை கொண்ட மக்கள். யார் வந்தாலும் அவங்கள வரவேற்கக்கூடிய குணம் கொண்டவர்கள், யார் வந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஊர். அந்த ஊர் நல்ல செழிப்பான பூமி. இது பக்கத்து ஊருக்கார ஒரு ராஜாவுக்கு என்ன ஆகுது, கண்ணை உறுத்துது. ஐயோ, இந்த ஊர் பயங்கர செழிப்பாக இருக்கே, பயங்கர காசு பணம் நில புலன் தோட்டம் துறவு தண்ணீர் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக இருக்காங்களே, இதை எப்படியாவது இவங்களை நமக்கு அந்த எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணணுமே அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, இது டைரெக்டாக உள்ளே வந்தோம் அப்படின்னா ஆக்குப்பை பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ பெரிய போராட்டமாகவும் தேவையில்லாமல் இழப்புகள் வரும். என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? நேராக அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்ககிட்ட, அந்த ஊரில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் ஐயா, நான் பக்கத்து ஊரை சேர்ந்த ஆள், இங்கே ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணி ஏதாவது கடை கண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படிங்கும்போது, ஐயோ, இங்கே யார் வந்தாலும் வாழலாம் ஐயான்னு கூப்பிட்டு உள்ளே விட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அப்படியே மெதுவாக கடை வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்களுடைய கூட்டமெல்லாம் பெருசாக என்ன ஆகுது, அப்படியே அந்த ஊரை கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி போடுறாங்க. அப்புறம் தான் சொன்னதான் சட்டம்ங்கிற இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. மாறி வந்த உடனே என்னாவது, ஒரு கட்டத்தில் ரொம்ப நாள் ஆன உடனே மக்களுக்கு புரியுது, ஐயோ, இவன் கடை வைக்கிறேன்னு தானே வந்தான், இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போயிட்டானே, இதுக்கு ஐயோ நம்ம அசந்த மாதிரி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, ஊரில் இருக்க விவரம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த, இப்போ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அவங்கள விரட்டி போடலான்ங்கிற எண்ணத்துக்கு வர்றான். இப்போ அவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ, ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்போ இவனை என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த ஊருக்குள்ளாரே ஒருத்தன் காசுக்கு விலை போகிறவன் எவனாவது 2 பேர் இருப்பான் இல்லையா, அப்படி ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணி, இங்கே வா, இப்போ இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுறதை பார்த்தா எங்களை கிளப்பிடுவாங்க போல இருக்கு, நான் வர்றதில் உனக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்றேன். ஒன்று நல்ல பேர், நீ தான் தலைவர், நீ தான் பெரிய பணக்காரரு, உனக்கு தேவையான பணமோ இல்லை உனக்கு தேவையான பதவி புகழோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றேன் நான். நீ போராட்டம் பண்ணுற மாதிரி, நீ ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணு, ஒரு சின்ன ஒரு மேஜிக்கெல்லாம் பண்ணுன்னு அப்படின்னா இதை நான் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறேன், உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்றேன். அப்படியா? உடனே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் தான் எல்லாரும் சேர்ந்து அவனெல்லாம் விரட்டி விட்டுறலாம் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் போராடி விரட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ போராட்டம் ரொம்ப உக்கிரமாயிருச்சு, நான் வெளியில் போகிறேன், வெளியில் நான் போயிடுறேன், அவங்கள பொறுத்தளவுக்கு நான் வெளியில் போயிட்டு தான் நினச்சிக்கிட்டோம், ஆனால் என்னோட கடையும் என் பொருள் என்னோட எல்லாமே இங்கே இருக்கணும், அதோட லாபம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த ஊரில் கடைசி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், ஆனால் நான் வெளியில் போயிடுறேன், நீ என்ன பண்ணிடு, இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஆயிரு, என்னை விரட்டி விட்டது நீ தாங்கிற பேரை உனக்கு கொடுத்துறேன், ஒன்னால தான் நான் வெளியில் போனேன்னு ஒத்துக்கிறேன், நான் வெளியில் போயிடுறேன், ஆனால் இங்கே நடக்கிறது அத்தனையும் எனக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கணும், எல்லா சேல்ஸ்லேருந்து பணம் எல்லாமே எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், எதுவுமே என்னை மீறி நடக்கக்கூடாது, இந்த ஊருக்கு ராஜா யாருன்னா நான் தான், ஆனால் மற்றவங்களுக்கு நீ தான் இந்த ஊருக்கே ஒரு தந்தை மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிக்கோ, ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், எப்பா இந்நேரம் இப்போ போராடின போராட்டத்துக்கு நான் கிளம்பி போயிடுறேன்ப்பா, இந்த சுதந்திரம் இந்த இந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்கு, இந்த ஊரை விட்டு நாங்கள் போகிறதுக்கு இவர் தான் என் காரணம், இவரை பஞ்சாயத்து தலைவரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் போகிறவங்க சும்மா போகலை பார்த்துக்குங்க, அவனோட ட்ரெஸ்ஸு, அவனோட கலாச்சாரம், அவனோட கடை எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு இங்கேருந்து வர்ற இன்கமும் இந்த ஊருக்கு இன்னமுமே சைலண்டாக ராஜா யாருன்னா அவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டான் பார்த்துக்குங்க. இப்போ என்னென்னா, இது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூமி ஒரு அற்புதமாக கலாச்சார பூமி. தண்ணி குடித்தாலும் நன்றி சொல்வோம், வந்தவங்க அத்தனை பேரையும் வரவேற்று உட்கார வச்சு பேசி தண்ணி கொடுப்போம். இது இந்த கலாச்சாரத்தோட பெருமை. பொருளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், உயிர்களுக்கு மனிதனுக்கு மரியாதை கொடுப்போம். மாடு வருஷம் பூரா வேலை பார்க்குது, வேலை பார்த்து உழைச்சி அதன் மூலமாக நமக்கு தானியங்களை அறுவடை பண்ணுற அளவுக்கு உழவுக்கு பயன்பட்டுச்சுங்கிறதுனால அந்த மாட்டை கௌரவிக்கிறதுக்கு கூட ஒரு பொங்கல் வச்சு அது கௌரவிப்படக்கூடிய அளவுக்கு நம்ம கலாச்சாரம்.
அந்நியர்கள், சுல்தான்கள், கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்துக்காரன் எல்லாம் படையெடுப்பு உள்ளே வந்தோன்னு இருக்கிறத பூரா வலிச்சு அடிட்டு போயிட்டான். அப்புறம் சுதந்திரம்னு ஒன்று கொடுத்துட்டான். நம்மளும் அது சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லி நம்பிட்டு மல்லாக்கப்படுத்து கிடக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு பக்கத்தில் போக போகிறோம். சுதந்திரம் வாங்கிட்டோமாங்கிற இடத்துல பெரிய கேள்வி. ஏன்னா உங்கள் கலாச்சாரத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. உங்களோட பாரம்பரியத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் பழகுற பழக்கத்தை எடுத்துக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை எடுத்துக்கோங்க, உங்கள் கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்க, எதுவுமே இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நான் மட்டும்தான் வெளியில் போயிருக்கிறேன். நான் வச்ச ரூல் அத்தனையும் இன்னும் இருக்குது. இன்றைக்குமே இந்தியாவுக்கு இளவரசர் இங்கிலாந்து இளவரசர் தான். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்றைக்கும் இந்தியாவினுடைய இளவரசர் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலான நாடுகளுக்கு இங்கிலாந்தோட நாட்டு இளவரசர் தான். கல்ச்சர் போயிருச்சு. இன்னைக்கு பாருங்களேன், தூரத்தில் இருக்கிறோம். ஆண்ட்ராய்டு மொபைலுங்கிறது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நல்ல ஒரு பயன்பாடு. இங்கே இருந்துட்டு மெசேஜ் பண்ணலாம், நான் எங்கே வர்றேன்னு மேப் பார்க்கலாம், எல்லாமே. ஆனால் எல்லாம் போக அதே நபர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அதே செல்ஃபோனில் தான் படுத்து கிடக்கிறமே ஒழிய மனிதர்களை நம்ம மதிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா தன்னுடைய கலாச்சார வேரை எப்போவோ கட் பண்ணி எரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இன்னும் விழிப்படையலை அப்படின்னா இப்போ சுதந்திரம் வாங்கிக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒன்று ஒரு காலத்தில் நம்ம வாங்கலைங்கிற உணர்வுக்கு வரும். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம்னு வரும். அப்போ கடையை அடித்து நொடுக்கிறது, நம்ம கல்ச்சருக்கு பொருந்தாதவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிறது, விரட்டுறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு வரும். எழுதி வச்சுக்கோங்க, அருள் வாக்கு மாதிரி. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த மண்ணினுடைய பெருமையையும், இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர்களுடைய அருமையையும், நம்ம மண்ணினுடைய வைத்தியத்தையும், நம்ம மண்ணினுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களையும் நீங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னா மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு நீங்கள் தயாராகிக்கங்க. நீங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க. உங்கள் பிள்ளைகள் அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் ரோட்டில் அடி வாங்கி, உங்கள் பிள்ளைகள் ரோட்டில் ரத்தம் சிந்தி, உங்கள் பிள்ளைகள் அந்த விஷயத்தெல்லாம் விலைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இந்த மண்ணுக்குன்னு உள்ள வைத்தியம் என்ன, இந்த மண்ணுக்குன்னு உள்ள கலாச்சாரம் என்ன, இந்த மண்ணுக்குன்னு உள்ள பாரம்பரியம் என்ன, இந்த மண்ணுக்குன்னு உள்ள பழக்க வழக்கங்கள் என்ன, இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு வீட்டில் போய் தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன், இவ்வளோதான் பதில். அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன் அத்தை, நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாத்தா, சாப்பிட்டு போகலாம் தாத்தான்னு கேட்டதெல்லாம் போக, எப்போ மாமா வந்திருக்க வந்தாங்க என்னன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டால் பேன்னு முழிச்சிட்டு போகுது பிள்ளைங்க. வணக்கம் சொல்ல தெரியல, வீட்டுக்கு வந்தால் தண்ணீர் கொடுக்கணும், மோர் கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும் தெரியல, வந்தவங்களை உட்காருங்கன்னு சொல்லணும், உபசரிக்கணும் தெரியல, ஒரு விஷயம் நமக்கு உதவியாக செஞ்சால் அது தண்ணியாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் நன்றி சொல்லணும் தெரியலை, இயற்கையை கொண்டாடணும் தெரியலை, எங்கேருந்து சாப்பாடு வருது தேடணும் தெரியலை, எந்த சாப்பாட்டில் சத்து இருக்குது, இதை சாப்பிட்றதுனால நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லை என் உடம்பு சீரழிஞ்சிட்டு இருக்கா தெரியலை, ஏன் மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறோம், மருத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இந்த உடம்புக்கும் எனக்கு இருக்கா தெரியலை, ஏன் உறவுகளை நாம் பிரிஞ்சு போனோம் இல்லை ஏன் சேராமல் இருக்கிறோம் தெரியலை, எதுவுமே தெரியல. ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு மெஷின் மாதிரி 500க்கு 500 எங்கள் பள்ளியில் எடுத்து மாணவர்கள் சாதனை. அதே பையனை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டால் தெரியல. டாக்டர், இவர் கோல்டு மெடல். எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில், அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் கோல்டு மெடல். அப்படி ஒரு கோல்டு மெடல் எடுத்த பையனவே மீண்டும் அதே பள்ளியில் ஆசிரியராக போட்டால் கோல்டு மெடல் எடுத்த மாணவன் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறாங்கிற பேரோட அட்மிஷன்ஸ் நிறையா வாங்கினாங்க. ஆனால் அந்த பையனால் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் கோல்டு மெடல் எடுத்த சப்ஜெக்டில் புரிய வைக்க முடியல. அப்போ அந்த கோல்டு மெடல் ஏன் வாங்கினாங்க? இங்கே படிக்கிறவன் அத்தனை பேர் மெஷினாக மாறிக்கிட்டு இருக்கான், அனுபவப்படலை. வைத்தியம் செய்கிறவங்களில் பல பேர் புத்தக படிப்பு மட்டும்தான், அனுபவமே இல்லை. ஒரு நோய் ஏன் வருது, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியல. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு மெஷினாக மாற்றி அந்த மெஷின் ஒரு கட்டத்தில் ஈல்டுங்கிற பேரில் பணத்தை உருவாக்கி லட்சக்கணக்கில் சம்பாரித்து 1 லட்சம் ரூபாயில் 80,000 ரூபாயை வீணான முறையில் ஏதாவது செலவு பண்ணி வெறும் 20,000 ரூபாய் மிச்சம் பண்ணி அப்படியே வாழ்க்கை முழுக்க ஏன் வாழ்கிறோன்னே தெரியாமல், ஏன் பிறந்தோன்னே தெரியாமல், ஏன் உறவுகள் இன்னைக்கு சமூகத்தில் எத்தனை பேருக்கு என் தாத்தா வழி சொந்தம், என் பாட்டி வழி சொந்தம்னு யாராவது தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இன்னென்ன ஊரில் இன்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
என்ன வாழ்ந்துட்டீங்க? அமெரிக்கா எல்லா விதத்திலையும் அட்வான்ஸ்டாக டெவலப்பான ஒரு கண்ட்ரி. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள அமெரிக்க நாட்டில் ஒரு கிராமம். இன்னைக்கும் மொபைல், டிவி, கார், இன்டர்நெட் இந்த எந்த பயன்பாடும் இல்லாமல் வாழ்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னா கஷ்டமா இல்லையா? அங்கே எங்கள் தாத்தா வீடு இருக்குது, எங்கள் மாமா வீடு இருக்குது, எங்கள் சித்தப்பா வீடு இருக்குது, எங்கள் அண்ணன் வீடு இருக்குது, எங்கள் தம்பி வீடு இருக்குது, என் தங்கச்சி வீடு இருக்குது, எல்லாம் இப்படி வயலில் இப்படி போனால் அங்கே இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களை விட்டுருங்க. அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் அது ஒரு பிளேஸை டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறி எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட கல்ச்சரோட வலிமை மட்டும் தெரியலைன்னு வச்சுக்கோங்க, உணரலைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அக்கறை இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் பிள்ளைகளோ அவருடைய பிள்ளைகளோ ரோட்டில் இறங்கி ஒரு நாள் ஒரு நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு போராடி ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஆசைன்னா அப்படியே படுத்து தூங்கிக்கோங்க. குருவே சரணம்.